அப்படிதான். கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வழங்குவோர் பிருத்திவி விமென்ஸ் இன்னோவேர் your perfect partner, special partner ஆச்சி சிக்கன் வறுவல் மசாலா, சுவைத்து பாரு வேற லெவல், ஆர்கேஜி நெய், கமகம மனம் நலம் தரும் தினம், பவர்ட் பை மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் சட்டைகள், நேர்த்தியான பாரம்பரிய ஆடைகள், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் பேங்கிள் மேளா ஆரம்பிச்சாச்சு. இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் நிப்பான் பர்னிச்சர் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, ராமநாதபுரம் மற்றும் தேனி. ஸ்மைல் ப்ரோ லேசர் ட்ரீட்மெண்ட் அமிர்த் ஹாஸ்பிட்டல் சென்னை. அரசன் சோப்பு ரொம்ப ரொம்ப நல்ல சோப்பு மற்றும் அரசன் வாஷிங் பவுடர். இந்த ஒரு அருமையான மேடையில் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். குறிப்பாக இந்த மேடை எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னுடைய முதல் நாள்ல இருந்து தன்னுடைய 7300வது நாள் வரைக்கும் புரியல கடந்த 20 வருஷமா அவருடைய கடின உழைப்புனாலையும் முயற்சினாலையும் அவருடைய திறமையினாலையும் திரையில எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க ஒரு அருமையான அற்புதமான நடிகரை கௌரவிக்கும் வகையில இந்த மேடையில இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பண்ண போறோம். இது அவருக்கான மேடை. எஸ், நான் கண்டுபிடிச்சிட்டேன் யாரு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் நிறைய பேர் வந்துட்டு எதுக்காக இந்த அடைமொழி வந்து அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. நீங்க எல்லாரும் யோசிச்சதுக்கு நிகரா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அல்ல குறையாம வெற்றிகளை குவிச்சிருக்காரு இவரு. கண்டிப்பா. So let's welcome the one and only ஜெயம் ரவி. நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே என் கண்ணால் ஒன்ன கைதாக்கிட நான் நினைச்சேனே. கண்ணீதில ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே. வச்சுக்க வா இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல. சுத்திக்க வா சுருக்குல என்ன தூக்கி போட்டு பிடிச்சு கூட கடக்கல. நான் 18 பட்டிக்கு ராசா என் நகப்பட்டு மலராதோ ரோசா. நான் 18 பட்டிக்கு ராணி என்ன எங்காச்சும் கூட்டிட்டு போனி. கும்முதா குத்து குத்து நீ கம்மனுதா பாய கொஞ்சம் பொத்து. என்னமோ தெரியலடி, கொஞ்ச நாளா ஒரு மார்க்கமா தான் இருக்கேன். தேங்க்யூ, பாத்துக்கிறேன். டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா டண்டனக்கா ஆல் கேர்ள்ஸ் எவ்வளவு பிடிக்கும் இவரை? ஆமா ஆமா ஆமா, அதாவது நான் எப்போதுமே சொல்றதுதான், இவர் திறமை மேல இவருக்கு இல்ல பயம், அதனாலதான் இவர் தொட்டதெல்லாம் ஜெயம். அண்ணே ஒரு விஷயம் சொல்ல ஞாபகம் இருக்கா? ஹாலிவுட்டுக்கு ஒரு கிறிஸ்டபர் நாலன், கோலிவுட்டுக்கு எங்க ராஜராஜ சோழன். Yes, let's welcome ever charming and dashing our hero ஜெயம் ரவி. வெல்கம் வெல்கம். நிறைய பேசணும், நீங்க உங்களோட சீட்ல போய் ஜாலியா உட்கார்ந்துக்கோங்க. உங்களுக்காக ஒரு சிம்மாசனம் Thank you, வச்சிருக்கோம். thank you, thank you. என்ஜாய் பண்ணுவோம். அதை தடுப்பேன் நான் சுடும் தீமை
ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. உங்களுக்கும் அனைவருக்கும் ஓகே கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வந்து இது வந்து ஒரு நியூ இயர் பொங்கல் விஷ் எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. பட் நான் வந்து ஸ்பெஷலா ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். அதாவது 20 years of ஜெயம் ரவி. அதாவது சொல்லி ஆகுங்க 2 decades ஆனாலும் இன்னும் டிகேடே ஆகாம அதே அழகு அதே பொலிவோட இருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது, அந்த இளம் புயல் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே இளம் புயலாக தான் இருக்கீங்க. பட் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது இந்த கடந்து வந்த பாதையை நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு? கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு எனர்ஜி இருக்கும், அது வந்துருச்சு. அந்த எனர்ஜி இன்னும் அப்படியே இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு, வேற எதுவுமே இல்லை. அந்த எனர்ஜி வந்து தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அவங்க எல்லாம் இருக்கும்போது அந்த எனர்ஜி எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு 20 வருஷமோ எவ்வளவோ போயிட்டு இன்னும் 200 வருஷம் இப்படியே தானே இருப்பீங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஆண்டவனை வந்து வேண்டிக்கிறோம். எஸ், முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நடிகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 years கடந்து வரும்போது நிறைய பேர் வந்து இந்த காசிப் இந்த டாக்ஸிக் மீம்ஸ் எல்லாம் மாட்டுவாங்க. பட் ஜெயம் ரவி அவர்கள் வந்து இந்த 20 வருஷம் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஃபேமிலி கூடவே இருக்கிறீங்க. உங்களை பற்றி எதுவுமே வெளியில் வந்து ஒரு டாக்ஸிக்காக வந்ததே கிடையாது. என்றைக்குமே ஒரு எவர் லவ்விங் எவர் சாமிங்காக எப்படி உங்களால் இருக்க முடியுது? இல்லை அவ்வளோ நல்லவனாடா நீ அப்படிங்கிறத சிம்பாலிக்காக கேட்குறாங்க. இல்லை அதுதான் வராமல் இருக்காது யாருக்குமே, வந்துட்டு போயிடும். அது வந்து வரும்போது நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டா தான் போகாது, வரும்போது கண்டுக்கவே இல்லைன்னா அது பாட்டுக்கு போயிடும். ஸோ அதனால ஐ திங்க் பாசிட்டிவிட்டி தான் ஒன்லி ரீசன் நான் இவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆகிறேன். எந்த விதமான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இல்லாதது வந்து ஐ திங்க் இந்த பாசிட்டிவ் ஷீல்டு இருக்கிறதுனால தான். சூப்பர், பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தேங்கிங் நோட் அப்படின்னு சொல்லலாம். 20 years ஆஃப் ஜெயம் ரவி. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை முதல்ல வந்து என்னுடைய டைரக்டர்ஸ், ஆல் மை டைரக்டர்ஸ், சக்ஸஸ் கொடுத்தவங்களோ சக்ஸஸ் கொடுக்காதவங்களோ, சக்ஸஸ் தான் அவுட்கம்னு கிடையவே கிடையாது. லேர்னிங் இஸ் அன் அவுட்கம். ஸோ நிறைய லேர்னிங் இருக்குது எனக்கு அவங்கக்கிட்ட. அப்புறம் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் 24 கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற எல்லாரும் என் கூட ஒர்க் பண்ண எல்லாரையும் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ், என் ஃபேமிலி, ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன், அவங்க எல்லாரும். அண்ட் இந்த மாதிரி சினிமா இல்லாமல் என்னை பாப்புலரைஸ் பண்ணி என்னை செலிப்ரேட் பண்ண மீடியா சேனல்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறேன். யூ கைஸ் செலிப்ரேட் மீ லிட்ரலி. எஸ், இதெல்லாம் தாண்டி ஃபேன்ஸ், அவங்க இல்லைன்னா வந்து எதுவுமே கிடையாது, இது எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க எல்லாரையும் தேங்க் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நிறைய ஷோஸ்க்கு போயிருப்பீங்க, பட் இந்த ஷோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ என்னன்னா நீங்கள் இந்த விண்வெளிக்கு போகிறது, 90s கிட்டாவே நீங்கள் வாழ்ந்தது, இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் உங்களை பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டைம் மிஷின் நீங்கள் வரப்போகுது. ஓகே, ஸோ டைம் ட்ராவலில் தம்பி ராஜா, டைம் மிஷின் வர வைக்கிற அளவுக்கு பட்ஜெட் கிடையாது. நான் சொன்னதில்ல, எல்லாமே கற்பனைன்ட்டு. டைம் மிஷின் இருக்குதா நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு வருஷமா எல்இடியில் வரும். அந்த ஒவ்வொரு வருஷத்துலையும் நீங்கள் என்னென்ன படம் பண்ணீங்க, நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்றத நாங்களே அவங்க ரீகலெக்ட் பண்ண வைப்போம். அந்த அளவுக்கு எங்க டீம் வந்து வெறி கொண்டு வேலை செஞ்சிருக்குது. போலாமா? ஓகே, அமைக்கிறட்டா? போலாம். ரைட், கமான். 1990 1990 கரெக்டா? உங்களுடைய ஸ்கூல் டேஸ். யா, அப்பயுமே இதே மாதிரி நல்ல பையன் தானா? எதுவும் சேட்டெல்லாம் பண்ணது இல்லையா? அப்போ கொஞ்சம் சேட்டை பிடிச்ச வந்தோம். ஓகே, ஸோ ஸ்கூலில் பண்ண ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத டெரர் விஷயங்கள் ஞாபகம் இருக்கா? இப்போ நிறைய இருக்கு. நிறைய சொல்லணுமான்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லுங்க. வி நீட் டு. பாத்ரூமில் பட்டாசு வச்சு விடுறது. ஏது ஸ்கூலில்? உள்ள யார் இருப்பாங்க பாத்ரூம் உள்ள? அது நமக்கு எதுக்கு? இந்த ஊதுவத்தி இருக்குல்ல, நல்லா இது பண்ணி பற்ற வச்சுட்டு ஸ்லோவாக வரும். ஸோ நம்ம எந்த எவிடன்ஸ் இருக்கக்கூடாதுல்ல, வச்சுட்டு வந்தால் உடனே தெரிஞ்சிடும். ஸோ அது ஸ்லோவாக வர வர சரவெடி அது நடுவில் வச்சு கட்டிடுவோம். ஸோ நல்லா அப்படி கட்டிட்டா ஸ்லோவாக அது வர 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 யார் அந்த டைமில் உள்ளே போகிறாங்களோ வெடிச்சிடும். வெடிக்க பாம் இல்லைப்பா, அது சரவெடியை சும்மா அது வரும்போது வெடிக்கும் போது யார் இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி அப்புறம் இங்கு தெளிக்கிறது, ஏப்ரல் ஃபூல்ஸ் டே அன்னைக்கு இங்கு தெளித்து விளையாடுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்கூல் லைஃப்பில் நான் எப்படின்னு என்ன கேளுங்களேன். கேட்கல. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருன்னு ஊருக்கே தெரியும். மற்ற நேரம்லாம் தூங்கிட்டு இருப்போம், என்னை பற்றி ஏதாச்சும் கண்டென்ட்னா வந்துடுவான். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, ஜென்ரலி நம்மளை பற்றி கேட்டால் நம்ம வந்து நல்ல பையன், வெரி ஒபீடியன் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் கூட இருக்க யாராச்சும் வலிச்சு கேட்டால் தான் தெரியும் நீங்கள் எப்படி அப்படின்ட்டு. அதுக்காகவே உங்கள் ஸ்கூல் டேஸ் நீங்கள் எப்படி இருந்தீங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தங்களை நாங்கள் சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்திருக்கோம். இருங்க, சர்ப்ரைஸ்க்கு முன்னாடி கெஸ் பண்ணுறீங்களா இந்த வாட்டி யாருன்னு? என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு வந்துடாதீங்க, தயவு செஞ்சு வேண்டாம்.
இல்ல உங்களுக்கு தான் பிரச்சனை நான் சொல்றேன் போது. ஐயோ வேண்டாம். எனக்கு தான் அவனுங்களை பத்தி தெரியும். இல்ல இவங்க உங்க ஃப்ரெண்ட் இல்ல, ஆனா ஃப்ரெண்ட் மாதிரி. ஓகே, So let's welcome the one and only a surprise beautiful wonderful person. வாங்க. ஏய் பாரு செட்டே உடையுது அவங்க. இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு ஜெயம் ரவியோட அக்கா வந்திருக்காங்க, டாக்டர் ரோஜா. இன்னைக்கு அவங்களை இங்க உட்கார வச்சு நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சேர் வெயிட்டிங், நீங்க போய் உட்காந்துக்கலாம். இது உங்களை பத்தின நல்ல விஷயங்கள்லாம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஹைகோர்ட்ல பார்த்துருப்பீங்க, இந்த பக்கம் குற்றவாளி, இந்த பக்கம் சாட்சியாளர். கமான், உங்களுடைய சாட்சியை சொல்லுங்கன்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி தான் இவர் எவ்வளவு சேட்டை பண்ணியிருக்காரு சின்ன வயசுல. ஸ்பெஷலி ஸ்கூல் டேஸ் சேட்டை தான் பண்ணுவான். எப்பவுமே சேட்டை சேட்டை தான் பண்ணுவான். எனி ஒன் திங் அதாவது சேட்டை பண்ற நல்ல பையன், சேட்டை பண்றவங்க எல்லாம் கெட்டவங்க இல்ல. நல்ல சேட்டை பண்ற நல்ல பையன். நல்ல விஷயம் அது. அதாவது யாருக்குமே பனிஷ் பண்ணணும்னே தோணாது அவன் பண்ணும்போது. கியூட்டா இருக்குமா? எப்படி பண்ணிட்டான்ல அப்படின்னு ரசிப்பாங்க. அந்த மாதிரி சேட்டை தான் பண்ணுவான். பாத்ரூம்குள்ள வெடி வச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் பதறி ஓடி வரும்போது சே வா எப்படி பண்ணிட்டான்ல அப்படி அந்த extreme அந்த மாதிரி இல்ல, சம்திங்ல கியூட்டா பண்ணுவார்ல, அந்த மாதிரி. அந்த மாதிரி. ஓகே சரி, வீட்டுக்குள்ள எப்படி இருப்பாரு இவரு? சம்திங் வீட்டுக்குள்ள எல்லா விதமாவும் இருப்பான். எல்லா மிக்ஸ்டு எமோஷன். ஆமா, அவன் கிட்ட போறதுனாலே அவன் என்ன மூட்ல இருக்கான்னு பார்த்துட்டு போகணும். ஆமா, நல்ல மூட்ல இருந்தானா அதுதான் we can call it as a day. பேட் மூட்ல இருந்தானா எவ்வளவு திட்டு வாங்கணுமோ அவ்வளவு திட்டு வாங்கிட்டு வந்துடணும். அக்கா திட்டு வாங்குவீங்களா இல்ல அவர் திட்டு வாங்குவாரா உங்கள்ட்ட? ஈக்குவல். நான் என்னடா அவனை திட்டிருக்கேன்? நீ என்னைக்கு என்ன திட்டாம இருந்திருக்க? நீ திட்டுறது வேற, நான் திட்டுறது வேற. இவங்க நம்மள சண்டை மூட்டி வர்றதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கு. லாஸ்டா சண்டை போட்ட ஞாபகம் இருக்குதா கடைசியா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை அது இப்ப கூட போட்டோம். சண்டை தான். கியூட்டா இருக்குது சண்டைங்கறீங்க. நாங்கலாம் போட்டோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இனிமேல் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், எழுதி வச்சோ நான் வீட்டை விட்டு வெளியில போறேன் அந்த மாதிரி ஏதாவது. அந்த மாதிரி பில்லோ ஃபைட்ஸ் நிறைய நடக்கும். அடிச்சுப்போம், கொட்டிப்போம், கிள்ளிப்போம், தள்ளி விட்டுடுவோம். அதெல்லாம் குழந்தையில இருந்துச்சு, இப்ப இல்ல. ஓகே, இந்த சின்ன வயசுல வேஷம்லாம் போட்டு விடுவாங்க தெரியுமா? எங்க காலம் நிறைய வேஷம் போட்டு விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது வேஷம் போட்டு விட்டுருக்கீங்களா? ரவிக்கு அதிகம் ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்னாலே அவன் அழகா இருக்கான்னு பொட்டு வச்சு பாக்குறது, குடுமி போட்டு பாக்குறது, அதெல்லாம் எப்பவுமே எல்லா கேரக்டர்ஸையும் என்ன பண்ணி பார்த்துருக்காங்க. ஆமா, அவன் ரெகுலரா ஸ்கூல் காம்படிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவான், ஃபேன்சி ட்ரெஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவான், அப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம் நிறைய பண்ணியிருக்கான். ஸோ மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிதான் இருப்பான். அதான் நாங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக ட்ரை பண்ண மாட்டோம். கரகாட்டக்காரன் படம் வந்தப்ப அந்த சாங் கத்து கொடுத்தாங்க அக்கா தான். அவங்க தான் அந்த கெட்டப்லாம் சொன்னாங்க, இப்படி கரகம் வை, இப்படி பண்ணு இப்படிலாம் சொல்லி அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அதில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். வா ரொம்ப தேங்க்ஸ் தான் சொன்னதுக்கு. அவங்களுக்கு வந்து ஐ டெடிகேட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் டு ஹர். அண்ட் இவர் பண்ற குட்டி குட்டி சேட்டைகள் எல்லாம் வந்து வீட்ல அதிகமா மறைக்கிறது நீங்க தான். நாமே அப்படியா? ஆமா ஆமா, நாங்க எங்க வீட்ல எல்லாருமே மறைப்போம், கட்டி காப்பாத்துவீங்க. எல்லாரும் காப்பாத்துவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்து வீட்டு ஜன்னல்ல கிரிக்கெட் விளையாண்டு உடைச்சிருவான், கிளாஸை உடைச்சிருவான். அப்பா ஊர்ல இல்லாத டைம்ல அப்பா காலையில ஆஃபீஸ் போயிருப்பாங்க. அப்பா வரத்துக்குள்ள ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு அந்த ஜன்னலை மாத்தி அப்பாக்கு தெரியாம எவ்வளவு காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு காப்பாத்துவோம். எல்லாம் நீங்க தான். உண்மையாவே 2-3 தடவை அப்பாக்கு இப்ப தெரியும். இல்ல ஆனா வந்து நாங்க அவ்வளவு காப்பாத்தி எங்ககிட்ட ரியாக்ஷனே இல்லாம வச்சிருப்போம். அப்பா வந்த உடனே கார் ஹாரன் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் போய் வாசல்ல நின்னுப்பான். அப்பா நான் உடைச்சிட்டேன்ப்பா. நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எவ்வளவு சமத்தா இருந்திருக்கிறார்ல. எப்பவுமே எது உடைச்சாலும் நாங்கெல்லாம் காப்பாத்த ட்ரை பண்ணுவோம். அவன் போய் டைரக்டா போய் சத்திய பிரமாணம் மாதிரி போய் அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் போனவனே சொல்லிடுவான். சத்திய பிரமாணம் தெரியுமா உனக்கு? எந்த கேப்ல கத்துக்கிட்ட நீ? உன் கூட இருக்கும்போது இதெல்லாம் தெரியாம இருக்க முடியும்? கண்டிப்பா. தமிழ்ல அதிகம் ரொம்ப காமனா யூஸ் பண்ணாது எல்லா வார்த்தையும் அவன் தான் யூஸ் பண்ணுவான் வீட்ல. ஆமா, ஆக்சுவலி வந்து அவர் சொன்னார் நான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை வந்து உங்களுக்கு தான் டெடிகேட் பண்றேன்னாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வளர்ந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாபெரும் நடிகராகி உட்கார்ந்துருக்கிறாரு. முக்கியமா வந்து இன்னைக்கு நம்ம என்ன ஷோல இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். 20 years ஆஃப் ஜெயம் ரவில இருக்கும். ஸோ அவருக்கு உங்க வாயால ஒரு வாழ்த்துக்கள் சொன்னா நல்லா இருக்கும். அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படா ரவிக்கு ஸ்பெஷலா வாழ்த்து சொல்லணும்னா இல்ல, எப்பவுமே ரவிக்கு வந்து எவ்ரிடே எவ்ரி மினிட் ரவிக்கு வந்து வாழ்த்து தான். இல்ல ரவி ஸ்பெஷலா சொல்லணுமா என்ன? வாழ்த்து 20 எல்லாம் ஜஸ்ட் நம்பர்ஸ் தான் ரவிக்கு. 20 years எல்லாம் ஜஸ்ட் நம்பர்ஸ். அதனால வந்து என்னை ஹேவ் ஆல் த பெஸ்ட். Thank you. Do well your future films. நைஸ். இன்னும் உன்கிட்ட இருந்து நிறைய சக்சஸும் நிறைய ஆக்டிங்கும் எதிர்பார்க்குறோம். இன்னும் நல்லா ட்ரை பண்றேக்கா. ஓகே, அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. அதுதான் வேணும். ஓகே, அதே அதே. சரி, நான் ஸ்ட்ரைட்டான ஒரு கேள்வி கேட்குறேன், பளிச்சு நடிக்கணும். யாரு நல்லா சமைப்பாங்க, அக்காவா இல்லை உங்க ஒய்ஃபா? அம்மாவையும் சேர்த்துக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்க? யாரு அம்மாவா ஒய்ஃபா? யாரு சமைச்சாலும் நான் நல்லா சாப்பிடுவேன்.
அவ்வளோதான். அப்படி ஒரு பொதுவான சேஃபான பதில். இல்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், வாங்கின காசுக்கு நான் ஏதாவது பண்ணும்ல. நீங்க அதான் ஒருத்தன் தான் நான், யார் நல்லா தனி ஒருத்தன். அடடடடடடடா, ஏதாச்சும் ஒன்று பேசி கைத்தட்டல வாங்கிட்டே இருக்காருப்பா. நீ அண்ணா இருக்கும்போது சொல்லியிருக்க வேண்டாம், இப்ப நான் இருக்கும்போது சொல்லிட்டேன். அப்படி நம்ம எல்லாம் ஒண்ணுதான்க்கா. ஓகே, அவர் சமைச்சு கொடுத்துருக்காரா உங்களுக்கு? இல்ல அந்த ஏய், மாதிரி தோசை எல்லாம் போட்டு கொடுத்துருக்கான்ல உனக்கு. லாங் எகோ, so long ago. ஓகே, நல்லா இருந்ததா? அதான் நம்மளுக்கு முக்கியம். அது முக்கியம் அவன் எது இல்லைக்கா. பண்ணாலும் அவன் கரெக்டா பண்ணுவான். ஆசையா தோசை போட்டோம், அதுதான் முக்கியம். ஆசை இல்ல ரவி பொறுத்த வரைக்கும் எது பண்ணாலும் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவான். அறகுறையே கிடையாது, எது பண்ணாலும் ஒழுங்கா பண்ணுவான். ஆனா எதுவுமே பண்ண மாட்டான், அதான் சொல்ல வரேன். எது பண்ணாலும் ஒழுங்கா இல்ல பண்ணு. எனக்கு நீ ஒரே ஏன் நடுவுல confusion கொண்டு ஆகுதுடா, insert சாரு. பண்ற? ரொம்ப வேற போயிடலாம். இதுக்குதான் வேண்டாம், நிறைய உண்மை வெளியே வரும். வரட்டும். அக்கா, நம்ம இப்போ எங்க இருக்கோம் தெரியுமா? 1990ல இருக்கோம். டைம் மிஷின் மூலமா மறுபடியும் ஆன் பண்ண போறேன். நம்ம டிராவல் பண்ணி அங்க போயிருக்கோம் இப்ப. Okay. வேற ஒரு காலத்துக்கு போறோம். போயிடுவோமா? சொல்லுங்க. இந்த தடவை சுவிட்ச் நீ போடுறியா? சீப்பா. நானே போட்டுறேன். 2015 இந்த ஆண்டுல வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஆண்டுன்னு சொல்லலாம். குறிப்பா உங்களுக்கு 4 திரைப்படங்கள், சூப்பரான படங்கள் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன படங்கள் ஞாபகம் இருக்கா? யா, ஸோ எப்படி இருந்தது அப்போ? அது நமக்கு தெரிஞ்சது. தெரியாதது என்னன்னா 3 வருஷமா படமே வரல. ஓகே, அது யாருக்குமே தெரியாது. அது வந்து தெரியாத ஒரு பெயின் இருக்கும் இல்லையா, 3 இயர்ஸ். அதுதான் எனக்கு லேர்னிங். ஸோ இந்த 2015 இயர் வந்து என்னுடைய பெஸ்ட் இயராக இருக்கணும்னு நானே முடிவு பண்ணேன். அதுவாக வரல. ஏன்னா அது அந்த 3 வருஷத்துடைய பெயினுடைய ரிசல்ட் தான் அது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இயர் வந்து மறக்க முடியாத வேற லெவல். நைஸ். எஸ், இந்த 4 படங்களையும் நீங்க ஒரே வருஷத்துல பண்றதுக்கான ஒரு விஷயத்தை தான் நீங்க 3 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ இந்த 4 படமுமே வந்து செம்ம ஹிட்டா இருந்தது. பட் அதுல வந்து ஒரு ஸ்பெஷலான உங்களுக்கு படம் பார்த்தீங்கன்னா தனி ஒருவன். தனியா ஒருவனை வந்து சீரியஸாவே தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து தெரிய வச்சது. ஸோ அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. சொல்லிட்டே போகலாம். அந்த படம் வந்து எனக்கு எப்படி ஒரு 3 வருஷமோ பெயினில், அந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு ஒரு 3 வருஷம். ஏன்னா அவர் வந்துட்டு அது வரைக்கும் ரீமேக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாருமே. பட் அவர் வந்து எப்படின்னு எனக்கு தெரியும், அக்காவுக்கு தெரியும். அவருடைய டிஎஃப்டி ஃபில்மே அவ்வளோ அழகான ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி எதுக்கு வெறும் ரீமேக்ஸே பண்ணிவிட்டு அவருக்கான ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணாமல் இருக்கார், இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது அவர் பிச்சுட்டு வந்தார். இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, வாடா பண்ணலான்டா அப்படின்னு. ஸோ நான் அந்த ஒரு படத்தை வந்து என்னுடைய சக்ஸஸாகவே நான் பார்க்கவே இல்லை. நான் என்றைக்குமே எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் தேவை. எனக்கு எப்படி ஒரு 2015 அவருக்கு ஒரு இயர் அது. ஸோ 2 பேருக்கும் ஒன்றா அமைஞ்ச ஒரு அந்த இயர் தான் 2015. அண்ட் தனி ஒருவன் பர்டிகுலர்லி என்னுடைய சக்ஸஸை அவர் எவ்ரி இயர் ரசிச்சுட்டே இருந்திருக்காரு. அவருடைய சக்ஸஸை நான் முழு மனசாக ரசித்தது வந்து தனி ஒருவன் படத்தில் தான். கண்டிப்பா. அதாவது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க டைரக்டர் ராஜா சார் வந்து நிறைய ரீமேக் படம் தான் பண்ணுவார்ட்டு. பட் இந்த படத்தை பல மொழியில ரீமேக் பண்ணலாமான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த திரைப்படம் சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு, அதாவது இந்த 2015க்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் இங்க வர போறாங்க, உங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்க போறாங்க. வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல. கொஞ்ச நேரத்தில் நம்ம டிஜே கண்ணெலாம் கலங்க வச்சுட்டாரு. எஸ், நம்ம ஜெயம் ரவி அவர்களுடைய அண்ணன் அண்ட் இயக்குனர் ராஜா சார் தான் இருக்காங்க. ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல். Thank you so much for coming here. தேங்க்யூ. ஸோ நான் நிறைய சொல்லவே வேண்டாம். அவரோட வெற்றிக்கு பின்னாடி வந்து எப்படி இருக்கிறீங்கன்றது இங்கே தெரியுது. ஒரு ஷோக்கு இவ்வளோ டெடிகேட்டிவாக அக்காவும் அண்ணனும் வந்திருக்கீங்கன்றப்ப எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது அவர் கண்டிப்பாக அது ஹாப்பியாக இருந்திருக்கும். தனி ஒருவன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அண்ட் அதில் ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருந்தது. சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்கே ஒரு வெற்றியாக இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம அடுத்துக்கு போகலாம். இல்லை வந்து மரியாதை தரது ரவி வந்து ஒரு தனி பேர் இருக்குது. மரியாதை அடுத்தவங்க தர்றதில்ல. அவன் சொல்லுவான், நான் வந்து ஏதோ நல்ல படங்கள் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருப்பான். பட் அவன் கூட நானும் டைரக்டராக வளர்ந்தேன். அதுக்கு வந்து எனக்கு ஒரு ஹீரோவாக, ஒரு உருவமாக வந்து தனி ஒருவன்கிற வந்து அந்த 2015 வரத்துக்கு 2 பேருமே எல்போர்டாக இருந்து 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கிட்டு அந்த ஒரு பெரிய ப்ராசஸ் அது. ஸோ அது எல்லாத்துடைய பலன் தான் வந்து தனி ஒருவன். மோர் தேன் அது ரவிக்கு ஒரு முக்கியமான படத்தை விட எனக்கு ஒரு முக்கியமான படம் செய்கிறதுக்கு ரவி உதவியாக இருந்தாங்கிறது தான்
நான் எப்பவுமே நினைக்கிறது அடடா. இல்ல உதவிங்கிறத தாண்டி இது ஒருவேளை ரிவெஞ்சா இருக்குமோ அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா முன்னாடி உங்களை வச்சு அவர் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரா ஷார்ட் அப்படிலாம் ஃபிலிம்லாம் நிறைய எடுத்து ஒரு கேள்விப்பட்டிருக்கோம். அட்ராசிட்டி பண்ணிருக்காரு ஆமா ஆமா. ஷார்ட் ஃபிலிம்ங்கிற பேர்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணாராமே. என்ன நடிக்க கூப்பிட்டான், என்ன கதை சொல்றா அப்படின்னு சொன்னேன். படத்தை நீ வரவே மாட்டேன், உனக்கு பதிலாக கேமரா இருக்குன்னு சொன்னான். இது ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஷாட்ல மட்டும் வருவேன்னு சொன்னேன். அதே போடுறா அப்படின்னா அது வந்து ஒரு டெட் பாடியா வருவேன் அப்படின்னா வாய்ஸ் ஃபுல்லா அவர்து தாங்க வரும். அவர்தான் கேமரா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. வாய்ஸ் பேக் ட்ராப்ல அவர் வாய்ஸ் தான். அதெல்லாம் நல்லா அடிச்சேன் நானு. நீ டெட் பாடியா நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னா. கொஞ்சம் கண்ணை திறந்துக்கிட்டு நடிக்கவான்ட்டு கூப்பிட்டு கடைசி இதுக்கு தானா ஃபீல் பண்ற அளவுக்கு. ஆக்சுவலா வந்துட்டு as brothers அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. அதுல வந்து இந்த படத்தை நான் ரீமேக் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு உங்க மைண்ட்ல இருக்கிற ஒரு படம், அவர் மைண்ட்ல இருக்கிற ஒரு படம். ஆமாம், ஆல்ரெடி பேசியிருக்கோம். பர்டிகுலராக எம் குமரனும் தனி ஒருவனும் நாங்கள் அப்படி கான்செப்டாக பேசியிருக்கோம். நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா இந்த பொன்னியின் செல்வன் விலைகள்னால கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். தனியொருவன் 2 வந்து ஓகே, நான் இந்த அவன் ப்ரோக்ராம் தான் இருந்தாலும் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். தனியொருவன் 2 இனிமேல் கேட்காதீங்க. இனிமேல் எந்த கேள்வியாக இருந்தாலும் அவனை தான் கேட்கணும். எப்போ அப்படிங்கிறது எப்ப ரெடியா? ஏன்னா என்ன நாங்க ரெடி இப்போ. இல்ல அண்ணா எனக்காக ஒரு தடவை விட்டு கொடுத்தாரு. சார் அவர் ரீல்ஸ் பண்ண கேக்கல, தனி ஒரு படம் பண்ண கேக்குறாரு. நிறைய டேட்ஸ் வேணும். ஏன் தெரியுமா? அது ரீல்ஸ் மாதிரி பண்ணலாம். ஏன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஓகே, ஒரு சின்ன ஒரு விஷயம். அண்ணா வந்து இப்போ உங்களுக்கு ஷோ அப்படின்னு அண்ணா வந்து டெடிகேட்டிவா வந்திருக்காரு. பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும். ஆமா, ஸ்டாப் பிளாக்ல வந்த மாதிரி வந்தார் திடீர்னு. அதாவது பேசிட்டே இருந்த தனியார் 100 ஐஸ் நான் உனக்கு உண்மையாவே நான் என்னதான் உன்னை வந்து டெட் பாடியா நடிக்க வச்சிருக்கேன். நீ வந்து 100 வருஷம் நல்லா இருப்ப. பள்ளி மட்டும் இன்னும் வாங்கல வந்துட்டேன். இல்ல ஆக்சுவலா ரீசெண்டா நான் வந்து மீட் பண்ணேன் நம்ம ரவி அண்ணனை. அப்ப சொல்லியிருந்தாரு நீங்க நடிக்கிறத நாங்க விரைவில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாரு. எப்போ பார்க்க போறோம், எப்படி பார்க்க போறோம்? அது வந்து அவங்க கையில தான் இருக்கு. அவன் டைரக்டரா மாறினா நம்ம நடிப்போம். நான் ஒன்று ஓகே, அது நடக்கட்டும், அது நல்லபடியா நடக்கட்டும் எல்லாருடைய விஷஸால. எத்தனை பேர் என்ன கேட்குறாங்க தெரியுமா? சார் உங்கள் அண்ணன் டேட் என்கிட்ட வந்து கேட்குறீங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் எத்தனை டைரக்டர்ஸு எத்தனை ப்ரொடியூசர்ஸு சார் உங்கள் அண்ணன் நடிப்பாரா? இல்லை ஒரு ஹீரோஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப எனக்கு வந்து ரவி பார்க்கும்போது இப்போ எல்லா ஹீரோஸ் மேலேயும் ரெஸ்பெக்ட் வந்துடுச்சு எனக்கு. ஏன்னா லைஃப்பில் உண்மையிலேயே ஒரு ஹீரோ வந்தால் மட்டும்தான் படத்தில் ஹீரோ ஆக முடியுங்கிறது அந்த ஹீரோயிசன் மட்டும் இல்லை. அது முக்கியமான வேர்டு என்னென்னா டிசிப்ளின் அப்படிங்கிறது. அது கரெக்டாக வந்து எல்லா விதமாத்துலேயும் சரி, காரியத்தை ஒழுங்காக செய்கிறதும் சரி, ஒழுங்கான நேரத்தில் செய்கிறதும் சரி, அந்த லைஃப்பில் டிசிப்ளின் இல்லைன்னா ஹீரோ ஆக முடியாது. அது ரொம்ப கம்மி நமக்கு. அது வந்து நம்ம வந்து காம்ப்ளிகேட்டடாக டைரக்ஷன் அப்படிங்கிறது அது இன்னும் வேற மாதிரி. டிசிப்ளின் அவங்க கிட்ட இருக்கு, அண்ணா கிட்ட டைரக்ஷன்ன்றது ஒரு மிகப்பெரிய டாஸ்க். அது ஜாபே கிடையாது. அது வந்து அந்த டாஸ்க் எடுத்துக்கிறதுன்றது வந்து நார்மல். அப்போ என்ன ஆகிடும், உங்களுடைய ஸ்லீப் குறையும், உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும், ப்ரெஷர் ஆகும். அப்போ நீங்கள் எப்படி ஆக்டிங்க்கு போய் டேட்ஸ் கொடுக்க முடியும்? ஸோ அதை முடிக்கிற வரைக்கும் அண்ணன் அப்படியே இருப்பா, தாடி வளர்த்துட்டு அப்படியே ஒரு சாமியார் மாதிரி சுற்றிட்டு எப்போ சாப்பிடுவான் என்ன எதுவுமே தெரியாது. ஸோ அதனால இன்னைக்கு வந்து இன்னைக்கு எனக்காக கொஞ்சம் வந்து கிளாமரா ட்ரிம்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஓகே, ஆக்சுவலா வந்து இந்த தெய்வம் அந்த தெய்வத்தை புகழ்து, அந்த தெய்வம் இந்த தெய்வத்தை புகழ்து. பாக்குறதுக்கு எனக்கு ஒரு நிகழ்ச்சி, எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்குது. ஆனா நாங்க எதிர்பார்க்கறதே ஒண்ணே ஒண்ணுதான், நீங்க இயக்கணும், இவர் நடிக்கணும், அதை நாங்க வந்து பார்க்கணும் திரையில. ஓகே, ஃபேமிலியா இருக்கீங்கல்ல, ஸோ அந்த ஃபேமிலிக்காகவே ஒரு செக்மெண்ட் நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம். என்னன்னா சிம்பிள்ண்ணே, இருக்கணும் பொருத்தம், இல்லைனா வருத்தம். ஸோ வந்து நீங்க பொருத்த போறீங்க. ரெடி? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்துடலாமா? ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். அதாவது இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டர்லாம் பார்த்துருப்பேன். அதை வந்து பெற்றோர்கள்கிட்ட கேட்பாங்க, உங்கள் பையன் எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குழந்தைகள்கிட்ட அப்பா அம்மா எப்படி அப்படிங்கிறத வந்து கேட்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஜெயம் ரவினா நீங்கள் இங்கே வரீங்க. அதுக்கப்புறம் இந்த கேமோட ரூல்ஸ் என்னங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன். அப்பா அம்மா இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து சில வாக்கியங்கள் இருக்குது. அது யாருக்கு பொருந்தோம்னு நீங்கள் வந்து ஒரு மனதா 3 பேர் சேர்ந்து ஒரு தீர்ப்பு சொல்லி அதை வைக்கலாம். ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்லணும். ஓகே ஓகே. செயல்திறன். வீட்ல வந்து அம்மா, ஆபீஸ்ல வந்து அப்பா. சோ அதனால நடுவுல வச்சா தப்பு கிடையாது. ஆனா போர்டு ஒன்னு தான் இருக்கு. அத நடுவுல வச்சிரலாம். அநேகமா நீங்க அடுத்த படத்துல எல்லாமே அப்படிதான் நினைக்கிறேன். அடுத்து நிதானம். அம்மா. அப்படியா? ஏன் எந்த விஷயத்துல ரொம்ப நிதானமா இருந்து நீங்க அக்கா சொல்லுங்க. அன்னதானம் கேக்கல, நிதானம். அன்னதானமும் அம்மாதான், நிதானமும் அம்மாதான்.
சரி அவங்களுக்காக வச்சிடலாம், அம்மா ஆமா. கிட்ட வச்சிடலாம். யார் அக்கா சொல்லியிருக்காங்கல்ல? அம்மா நிதானம். அப்பா நிதானமா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பலம் வந்து அம்மாவோட நிதானம். அதனால அம்மாக்கு தான் வைக்கணும். சூப்பர், வெல் செட், இல்ல வெல் எந்த விஷயத்துல ரொம்ப நிதானத்தை எல்லா கடைபிடிக்கிறாங்க? விஷயத்துலயும் எல்லாமே ஒரு மாதிரி நீயே தான் சொல்லு. தனியார் ஒரு டைலாக் தான் உன்கிட்ட பிடிச்ச நிதானம் தான். நிதானத்தை இழந்துட்டா எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம். அடடடடா. நிதானத்தையே இழந்துட்டா. அண்ணே. இல்ல, இல்ல, சொல்றேன். நிதானத்தையே இழந்துட்டா. So, அத காலத்துடன் இந்த டயலாக உனக்கு தானம் பண்ணது அவர் தான், அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். கண்டிப்பு. அப்பா டவுட் அப்பாவா? வரையா? என்கிட்ட அப்படி இருந்தது இல்லையா? புள்ளப்பா. நான் மூணாவது குழந்தை. மூணு பேரை சேர்ந்து டிசைட் பண்ண சொல்லுங்க. Majority. மெஜாரிட்டி கண்டிப்பா. மெஜாரிட்டி. நீ waste ஆ விட்டுடு, அதை விட்டுடு. உனக்காக வைக்கிறேன். என்கிட்ட கண்டிப்பா அவங்க இருந்தது. சொல்லும்போது ஏன் நீங்க அப்பா என்கிட்ட கூட பாத்தீங்க. கேட்டு. என்கிட்ட கண்டிப்பா இருந்தது இல்ல. இல்ல ஏன்னா அவங்க காப்பாத்திறாங்கல்ல. அதனால. கரெக்ட். Safeguard. அங்க எல்லாம் சேஃப் கார்ட் Double பண்ணி தான் filter. அவன் அப்படி இருக்கான். ஆமா. பட் உங்கள்ட்ட ரொம்ப கண்டிப்பா இருப்பார்ல அவரு. அப்பா சொல்ற மாதிரி நடக்கணும்னு நாங்க இப்படி தான் இருக்கணும் போலன்னு எங்களை பார்த்து தெரிஞ்சுட்டான். அதனால அந்த நேரடி கண்டிப்பா தேவைப்படல. அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கும் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கும் அந்த ஒரு ப்ரொபோசல். பை த பை அடுத்து பேச்சு திறன். நான் சொல்றேன், நீ சொன்ன மாதிரி மேடையில வந்து அம்மா, ஏய், இது காப்பி. வீட்ல வந்து அப்பா. சொந்தமா யோசிச்சு சொல்லு. கரெக்டா? காப்பி ஏன்னா அம்மா வந்து டபுள் எம்ஏ, Okay. இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ பேச்சு திறன் வந்து பேச்சு அவங்களுக்கு திறன் தான். அப்பா. பேச்சு என்னோட திறன். சாய்ஸ். ஆ? என்னோட சரி, choice நடுவில் இல்ல இல்ல ஒரு நீங்க வந்து Voting, அம்மா voting போலாம், சொல்றீங்க. voting போலாம். ஓட்டிங் அதுதான் இல்ல, நீ கரெக்டா சொன்ன. மேடையில அம்மா, நான் சொன்னேன். அவன் சொன்னான். நீ சொன்ன அதுதான் கரெக்ட். மேடையில் அம்மா. அம்மா அம்மா பேச்சு. ரெண்டு வீட்ல. ஒண்ணு. வாழ்க்கையில ஆமா, நீ அக்கா, நாங்க மெஜாரிட்டி. நாங்க 2-1 அப்படிங்கறத ஜெயிச்சிட்டாப்ல. கம் ஆன். இல்ல Center. இங்கே விட்டுறலாம். அதிகம் மேடையில யாரும் பேசுறது ஜெயிக்க அப்பா. முடியாதுன்னு நினைக்கிறேன் இதுல. ஆமா. கோபம், டெரர். யாரு ரொம்ப டெரர் வீட்ல? என்ன சிரிக்கிறீங்க? அது அப்பா தான். யார் குணம் ஜரவி? குணமா? குணம் யாருக்கு தெரியும்? கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம். அதுதான் நீ அதை சொல்லணும்னா அதை கேக்குறான் அவன். இல்ல எப்படி நீங்க பாத்தீங்களா? டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. யாரு கோவப்படுங்கன்னு உடைச்சு சொல்லிடலாம். பயங்கரமா கோவப்பட்டு அடிச்சிருக்காரா? ஏதாச்சும் பண்ணிருக்காரா? யார் அடி வாங்குனது பயங்கரமா? அவன் வந்து திருப்பி அடிச்சிருவான். ஓ மை காட். நான் வாங்கியிருக்கேன். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமில வர மாதிரி அடிச்சிருக்காரு. அவன் வேற ஒண்ணும் இல்ல, திருப்பி அடிக்க நினைச்சு அடிக்க மாட்டான். ஆ. அடிக்க ஓடிடும்போது கதவை மூடிடுவான். அந்த கதவை போய் அப்பா அவனை அடிச்சிரும். டாம் அண்ட் ஜெர்ரி எல்லாம் பார்த்தது இல்லையா? டெரரா இருக்கே. என்ன போக விட்டு பொறமண்டையில அடிக்கிறாரு. நல்ல ட்ரிக்கா இருக்குது. நிறைய பேர் பார்த்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஜீவன்கள் தான் பாவமான ஜீவன்கள் நினைக்கிறேன் வீட்ல. ஆமா, அது எல்போர்டு. ஆமா, இல்ல, ஆமா, ஆமா. தைரியம், பிரேவ். அம்மா. சரி வச்சுக்கோ. அது இல்ல, எனக்கு புரியல. அம்மாக்கு இவரு அப்பா இருக்கிற தைரியம். சுச்சுச்சோ, நீடா. ஒருத்தங்க அம்மா, ஒருத்தங்க அப்பா. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அம்மா, உங்களோட அம்மா, முடிவு தான் அம்மா, இப்போ. அம்மா அதான்டா. சென்டர் தான். பட் என்ன ரீசன் சொல்லுங்க? நான் வந்து 2 பேருக்குமே தைரியம் அதிகமா. ஏன்னா எங்களெல்லாம் வளர்க்கணும்னா தைரியம் தான். சரி, ஒரு டவுட். உங்களுக்குள்ள பயம் ஏதாச்சும் இருக்கா? இந்த பேய் பயம், திருடர்கள் பயம், அந்த மாதிரி? எனக்கு ரவி பையன் தான் ஜாஸ்தி ஆக்சுவலா. எங்க அக்கா கடிக்கும் அப்பப்போ, அந்த பயம் இல்ல, எனக்கு. அவன் எப்ப திட்டுவான் எப்ப நல்லா பேசுவான் இப்ப வரைக்கும் தெரியாது. நான் வறுமை வரைக்கும் பயந்துட்டு தான் வந்தேன். அப்படியா? அதான் உண்மை. என்ன பண்ணலாம்? தைரியம். 2 பேருக்குமே. அம்மாவா? 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 மெஜாரிட்டி அம்மா. நான் அப்பா. சரி, ஓகே. அம்மா கீழே. அதாவது தைரியம்னா என்னன்னா, ஒருத்தரை பார்த்தா உடனே சொல்லணும் இவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா, நமக்கு வந்து ஆபத்து இருக்கா இல்லையா. அம்மா அப்படி யாரை பார்த்தாலும் லைஃபை சக்சஸ்ஃபுல்லா ரீட் பண்ணதுக்கே உனக்கு தைரியம் தேவை. அந்த தைரியம் அம்மா கிட்ட. வா, 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 அப்பா வேற வா, ஊர்ல வா, வேலை வா. செஞ்சாலும் நம்ம 3 பேரை அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க ஃபுல்லா. பெண்கள் ஓட்டு எல்லா full-ஆ அவங்களுக்கு எல்லா டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ணது அம்மா தான். Yes. நான் எப்பவுமே அம்மா தான் சொல்லுவேன். அப்பா வந்து சினிமால பெரிய சக்சஸ் கொடுக்கலாம், பெரிய ப்ரொடியூசரா இருக்கலாம், உங்க 2 பேரை நல்லா உருவாக்கிக்கலாம். ரொம்ப detail போக வேண்டாம். இருந்தாலும் அம்மா ரொம்ப தான். டீடைல். அடடா, அடடா. அடடா, அடடா. இங்க சோவுக்கு தேவையான அனைத்து கண்டென்ட்களையும் நீங்க ஒருத்தங்களே கொடுத்துட்டீங்க. இவன் டெய்லி எல்லாம் சோவு எனக்கு பிரச்சனை இல்ல. நீதான் அப்பா போய் பார்த்து பேசணும். அம்மாக்கு தைரியம்னு சொன்னா அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஒண்ணுமே தான் சொல்லிருக்கேன்னு சொல்லுவாங்க. சாஸ்தாங்கமா போய் கால்ல விழுந்துருங்க, அவ்வளவுதான். ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க அப்பா. சொல்ல மாட்டாரா? ஓகே. வெரி இம்பார்ட்டன்டான சீட் இப்பதான் என்கிட்ட இருக்குது. கடைசி சீட்டு. பாசம். யாராவது நடுவுல ஒருத்தர் நடுவுல வை, நடுவுல வை. அவர் ஏதோ யோசிச்சாதீங்க. இல்ல யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம். பாசம். நீங்க தான் உண்மை விளம்பியாச்சே. நிறைய வா, பேசிட்டேன். மாட்டினல்ல நீ. Come on, இப்போ மாட்டின. வா 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 வா. இது எங்க கொடுக்கலாம்? தாய் பாசமா? பாசம் 2 பேரும் தான். பின்ன அதுக்கு வேற ஏதாவது சொல்லுவா? அது உன்னோட இஷ்டம். சொல்லுங்க. தேவையில்ல. அடடடடடடடடடடா. ஒரு பில்டிங் செட் மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. இல்ல ஆமா. ஈக்குவலாடா. நான் சொன்னல, இதுல யாருமே ஜெயிக்க முடியாது. இல்ல ஈக்குவல். வேற லெவல். Equal. நைஸ். ஓகே, ஸோ இந்த ஃபேமிலி ரவுண்டை வந்து ரொம்ப சேஃபாக அழகாக 3 பேருமே சமத்தா விளையாடினீங்க அண்ட் ஜென்யூனாகவும் ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ரவுண்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி நீங்கள் 2 பேரும் வந்தீங்கன்னா ஃபேமிலியாக நம்ம இங்கே நின்று ஒரு ஃபேமிலி மூமெண்ட்டை பண்ணிடலாம்.
ஸோ இந்த மொமெண்ட் இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக ஆகிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் நீங்கள் வந்து எங்களுக்காக பண்ணணும். 3 பேருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி ரேம்ப் வாக், அப்படி ஒரு நடை. அது கை கோர்த்து. ஆமா ஆமா, மிக முக்கியம் அது. வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை, பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. இனிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை. நைஸ் நைஸ் நைஸ், ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் எங்களுடைய இந்த ஜெயமே மந்திரம் இந்த நிகழ்ச்சிக்கு ஜெயம் ரவி சாருக்காக நீங்க 2 பேரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சார் ஒரு சில வார்த்தைகள். 20 இயர்ஸ் ஆஃப் ஜெயம் ரவி, அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் உங்களோட வாயிலன்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தொழில் மேலே இருக்க மரியாதை வந்து அது அப்பா மேலேயும் என் மேலேயும் இருக்கிற மரியாதையை விட அவனுக்கு தொழில் மரியாதை, அதான் அவனை ரவியை வந்து இந்த அளவுக்கு கூட்டு வந்திருக்கு. 20 இயர்ஸ் ஆஃப் ரவி அப்படின்னு கேட்டாக்க அந்த தொழில் மரியாதை என்னைக்கு விட்டுறாதுங்கிறத நான் எப்பவுமே சொல்லுவேன். அது விட மாட்டான்னு எனக்கு தெரியும். ஸோ யூ ஹேவ் லாங் பிளேசஸ் டு கோ. பெரிய பெரிய வெற்றிகள் அவனுக்கு காத்துட்டு இருக்கு. ஒரு அண்ணனா வந்து எனக்கு அந்த வாழ்த்து எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா. ரோஜாக்கா ஒரு சில வார்த்தைகள். இன்னி வரைக்கும் எங்களுக்கு ரவியை பிடிக்கிறதா நிறைய பேர் பேசியிருக்காங்க. இது வரைக்கும் ரவியை பிடிக்கலன்னு யாருமே சொன்னதில்லை, யாருமே இது வரைக்கும் கேட்டதில்லை. நீ எத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கியோ அத்தனை வருஷம் இதே பேரோட ரவி, அதுதான். ஓகேயா? சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகேன் நாங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இந்த காம்பினேஷன் நாங்கள் பார்த்துட்டே இருக்கணும். பல வெற்றி படங்களை நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக ராஜா அண்ணா அண்ட் ரோஜாக்கா 2 பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நன்றிகள். ஓகே, Thank you so much for coming here. ரவி நான் ஒரு சில வார்த்தைகள். என்னுடைய நன்றியும் சொல்லிடுறேன். சொல்லலாம். 'நம்ம அடுத்த ஒரு இயருக்குள்ள போறோம். அப்படியே இந்த சுவிட்ச் அமுத்துறோம். சுவிட்ச் வந்துச்சு. ரெடி? ஹாய், கரெக்ட். 2019 என்ன ஞாபகம் வருது? சுத்தமா ஏதோ ஞாபகம். கொரோனா தான் ஞாபகம். ஏன்னா நீங்க கோமால இருந்தீங்க. ஓ, என்ன ஒரு புத்திசாலித்தனம். நைஸ் நைஸ். கோமாளி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் வந்து ஃபர்ஸ்டா வந்து நீங்க ஒரு 24 இயர்ஸ் ஒரு டைரக்டருக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்தீங்க. யாருமே பண்ணாத ஒரு விஷயம். அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? அவரை நம்பி ஒரு மூவி கொடுத்து அந்த மூவியை சக்சஸும் கொடுத்துருக்கீங்க. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க வந்து உங்களோட பாடியோட ஷேப்பா இருக்கட்டும், அதை நீங்க கோமாலா இருந்து அப்புறம் ஒரு ஸ்கூலுக்குள்ள போய் அப்புறம் ஒரு நார்மலா வருவீங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்கு இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு. ஸோ அந்த திரைப்படம் பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப ஹாப்பியாக பண்ண படம். ஏன்னா நான் வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு யங் டைரக்டர் பிரதீப். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தார். அவருக்கான ஒரு ஸ்பேஸில் ஒன்று பண்ணியிருந்தார். அது பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஸோ நான் சொன்னேன், இதில் எனக்கு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணு, இல்லை மைனஸ் பண்ணு, ஏதோ ஒன்று பண்ணு, சரி பண்ணு அப்படின்னு சொன்னேன் நான். அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ணார். யூஸ்வலாக அது ஹீரோ பண்ணுற படம் கிடையாது. அது வந்து யார் பண்ணுவா அப்படின்றது எனக்கும் தெரியாது. அப்போ நான் யோசித்தேன், ஹீரோ தான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத மாற்றலாம் அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் கோமாளி வந்து அதில் நீங்கள் பார்த்தா எந்த ஒரு ஹீரோயிசமான சீன்ஸோ ஒரு ஃபைட்டு அந்த மாதிரி பில்டப்ஸ் அதெல்லாம் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட கோமாளின்னு பேரே நான் தான் கொடுத்தேன் அந்த படத்துக்கு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு வெரைட்டியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் அந்த படம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சீன்ஸ் ஹீரோஸ்க்கு வரும் இல்லையா ஒரு படத்தில், அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு. யோகி பாபு இல்லாத சீன்ஸில் நான் இல்லவே இல்லை. அந்த படமே வந்து ஆக்ஷன் ரியாக்ஷனில் தான் போயிட்டுருக்கும். அந்த படத்தில் அவர் வாழ்ந்துருப்பாரு. ஆனால் அந்த படத்தை பார்த்து அதே மாதிரி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ரீக்ரியேட் ஆகி வந்திருக்காரு. ஒரு கிரியேச்சர் இங்க வருவாங்க. அந்த கிரியேச்சர் ரீக்ரியேட் ஆகி வந்திருக்குது. நீங்க கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம். எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. ஆமா ஆமா, தப்பு நாங்க தான் பண்ணோம். எல்லா தப்பையும் நீ அப்போவே ஜெயராமி சார் வயசு வராதுன்னு எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா, நீங்கெல்லாம் யாரு? அவங்களாம் ஆடியன்ஸ், யங் கேர்ள்ஸ். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்பெல்லாம் நம்ம பண்ணா வெளியே இருந்து கை தட்டுவாங்க. இப்ப கை தட்டுறதுக்கே நீங்களே ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எப்படி? நீ பேசுறது கை தட்ட மாட்டாங்க யாரும், அதனாலதான் கூட்டு வந்தேன். ஆமா, இவங்க யாரு? நான் தான் ஆங்கரு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆடியன்ஸ் இருக்கவன்லாம் ஆங்கரா கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. சார், நீங்க நானு ஜெயம் படத்துடைய ஹீரோ? நானே தான் சார். ஐயோ, உங்க படத்தை பார்த்துட்டு சார் இப்படி கோமாக்கு போயிட்டேன்.
அவ்வளோ ஆடா கேவலம் பாவிகளா. ஆமாங்க சார். உங்க படத்தை பார்த்துட்டு நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஓட்டை பிரிப்பீங்களா சார், அதே மாதிரி எனக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு சார். ஓட்டை பிரிச்சு உள்ள போனேன் சார். படுபாவி பசங்க வெளியே இருந்து கையில விட்டாங்க சார். கீழே விழுந்து இப்படி கோமாவுக்கு போயிட்டேன் சார். திரும்ப இன்னைக்கு தான் சார் வந்திருக்கேன். ஆமா, ஏன் அதுக்கப்புறம் நீங்க எந்த படம் நடிக்கல? இதுதான் ஓட்டை பிரிச்சா என்ன ஆகுது பாத்தீங்களா? எனக்கு வந்து வாழ்க்கையில ஒரு டைரக்ஷன் ஆகணும்னு ஆசை சார். அதுக்கு எல்லாம் இப்படி Direction ஆகணுமா, director ஆகணுமா? டைரக்டர் இருப்பா, 20 வருஷம் கழிச்சு வரேன்ப்பா. அங்கங்க டங்கு ஸ்லிப் ஆகும்பா. 20 இயர்ஸ் கழிச்சு ஐ எம் ஏ பேஷண்ட், யூ நோ. சார், எனக்கு வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசை சார். உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கலாம்னு ஆசைப்படுறேன் சார். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க சார். இந்த கல்கி தெரியுமா சார்? கல்கி தெரியும். பொன்னியின் செல்வன் ஒரு கதை எழுதிருக்காரு. அதை நான் படமா எடுக்கிறேன் சார். அது பார்ட் 2 வரப்போகுதுப்பா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பொன்னியின் செல்வன் எடுத்துட்டாங்களா? யார் சார் எடுத்தா? அது வந்து மணிரத்னம் சார். அப்ப நல்லா தான் எடுத்திருப்பாரு. சரி, ஓகே சார். அப்படின்னா இன்னொரு படம் பண்ணலாமா சார்? என்ன படம்? ஒரு செம்ம கதை என்கிட்ட இருக்கு சார். சொல்லு சார். அதுல வந்து ஒரு வைரஸ் பரவுது சார். நம்ம கழுத்தை யாராவது கடிச்சா நம்மளும் ஜாம்பியா மாறிடுவோம். திருப்பி நான் கடிச்சிருவேன். அதுவும் எடுத்தாச்சு. அதுவே வேணா கடிச்சு காமிக்க சொல்லட்டா? கடிச்சு யாரோ கடிச்ச மாதிரி தான் இருக்கீங்க ஆல்ரெடி. மறந்துடுவான். குறுக்க பேசாத, மறந்துடுவான். கண்டினியூ. பதிலுக்கு கலாய்க்க மாட்டேங்கிற தைரியத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். என் வாழ்க்கையில எப்படியாவது ஜெயம் அடையலாம்னு சொல்லி போயிட்டு இருந்தேன் சார். அப்பதான் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமிங்கிற ஒருத்தங்க தாஸ் அப்படிங்கிற ஒருத்த கூட்டு போனாங்க சார். அன்னைக்கு பயங்கர மழை சார். அந்த மலையில ஒரு அழகான பொண்ணு சார். அந்த பொண்ணை பார்த்த உடனே அவ இதயத்தை திருடிட்டேன் சார். அன்னையில இருந்து ஒரு இதய திருடனாவே நான் சுத்திட்டு இருந்தேன் சார். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போய் உனக்கும் எனக்கும் சம்திங்னு சொன்ன சார். அன்னைக்கு பார்த்து தீபாவளியா அந்த தீபாவளிய சந்தோஷ் சுப்பிரமணியம் மாதிரி தாம் தூம்னு கொண்டாடினேன் சார். அதுக்கப்புறம் சார் எனக்குள்ள இருக்க பேராண்மையே எனக்கு வெளியே வந்துச்சு சார். அதுக்கு அடுத்து என்ன படம்? அதுக்கப்புறம் தாம் தூமு பேராண்மை வெளியே வந்துச்சா? அதுக்கப்புறம் ஐயோ மறந்துட்டனே. தனி விடுறேன். அப்ப அந்த பொண்ணு என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் சார். அது வரைக்கும் நான் ஒரு தில்லாலங்கடியா சுத்திட்டு இருந்தேன்னா அந்த பொண்ணை பார்த்ததும் எங்கேயும் காதல்னு சுத்தி கடைசியில ஆதி பகவான்கிட்ட போய் எங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன் சார். அப்ப அந்த பொண்ணு என்கிட்ட சொன்ன வார்த்தை, நீ எதுக்குமே குனிய கூடாது, நிமிர்ந்து நில் அப்படின்னு சொன்னா சார். அப்பதான் எனக்குள்ள இருக்க பேராண்மை வெளியப்பட்டு அந்த பொண்ணு என் வாழ்க்கையில வந்த உடனே எத்தனை தடவை பேராண்மை வருது? நடிச்சிருக்காருமா. அதுக்கப்புறம் ஒரு சகலகலா வல்லவனா, ஒரு தனி ஒருவனா இந்த பூலோகத்துல சுத்த ஆரம்பிச்சேன். அடடா, நல்லா போயிட்டு இருந்த எங்க வாழ்க்கையில திடீர்னு மிருதன் ஒருத்தன் வந்தா சார். எங்க காதலை பிரிக்கணும்னு பிளான் பண்ணோன்னே எதுவுமே வேணான்னு சொல்லி போகன் மாதிரி காட்டுக்குள்ள போய் வனமகனா இருந்தேன் சார். அப்போ காட்டுக்குள்ள திடீர்னு டிக் 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 டிக்னு ஒரே சத்தம் சார். அந்த நேரமா பார்த்து அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு சார். அடங்க மதுன்னு சொல்லியே கோமாளியா இந்த பூமிக்கு வந்துட்டேன் சார். கடைசி அந்த பொண்ணு ஜனகன மனன்னு சொல்லி ஏதோ ஸ்கூல்ல டீச்சர் ஆயிட்டா. நான் பொன்னியின் செல்வனா உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கேன் சார். எல்லா படத்தையும் சொல்லிட்டேனா சார்? சொல்லிட்டான். சூப்பர் பிரதர், சூப்பர். தேங்க்யூ. இல்ல இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண உன்னை விட பிராக்டிஸே பண்ணாம ஆன் ஸ்பாட்ல பெர்ஃபார்ம் பண்ணார்ல, அவருக்கு ஒரு கைத்தறல் நம்ம கொடுத்தே ஆகணும். இல்ல அசார் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நேரமா. டைம் மெஷின் நீங்க ஒரே செகண்ட்ல என் டைம் மெஷின் ஃபுல்லா சொல்லிட்டீங்க. எப்படி பாத்தீங்களா? நான் 1 மணி நேரம் பண்ண நான் பார்க்கும்போது தெரிஞ்சு இவ்வளவு படங்கள் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா கேட்கும் போது எனக்கும் தெரியுது. நன்றி. Thank you so much. எஸ், அதாவது தீபாவளினா சரவடி, இப்போ ஜெயம் ரவியை வச்சு உரியடி, அதான் கான்செப்ட். ஸோ என்ன பண்ண போறீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்காக அந்த சிலம்பம் காத்துட்டு இருக்குது. நீங்க வந்து அதை அடிக்க முயற்சி பண்ண போறீங்க. உங்களை அதை அடிக்க விடாம தடுக்க போறது யாருன்னா ஆல் தி லேடிஸ். கேர்ள்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. அண்ணா வரீங்களா? காலம் இறங்குங்க. ஓகே, ரெடி? ஸோ லேடிஸ் கிட்ட கொடுத்துடலாமா ப்ராப்பர்ட்டியை? என்னங்க? Ready, 3, 2, 1. இருக்காதவனா கை தட்டி என்கரேஜ் பண்ணலாமே. ஒன்னு. ஓகே, இன்னும் நான் 3 இருக்கா? ஓகே. இவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஓகே, இன்னும் 2 இருக்குது. ஓ!
மேல விடுமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். கையில விட்டுறாதீங்க, அப்படியே பிடிச்சிருங்க. விட்டா என் தலையில வந்துடும். அருமைண்ணே, பரவாயில்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய வாங்கியிருக்கோம். இல்லை இந்த காளை எடுக்கிறது அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் ஜல்லிக்கட்டுலாம் இதெல்லாம் பார்த்துருக்கேன்ப்பா. ஓகே. பார்த்துருக்கேன். மதுரைக்கு போகும்போது பாட்டி வீடு இருந்தப்பா. ஓகே. அந்த சைட்டில் நிறைய பார்த்துருக்கேன். சூப்பர், அமேசிங். அண்ட் 20 years ஆஃப் ஜெயம் ரவி, ஜெயமே மந்திரம் அப்படிங்கிற ஷோ மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணோம், ரிவீன் பண்ணி பல ஆண்டுகளுக்கு வந்து போனோம். உங்கள் அண்ணன் வந்தாங்க, உங்கள் அக்கா வந்தாங்க, நிறைய ஒரு ஃபேமிலி மூமெண்ட்ஸ்லாம் இருந்தது. அண்ட் இந்த மூமெண்ட், அதாவது 20 years ஆஃப் ஜெயம் ரவி, அது இந்த பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ண போகிறோம். அந்த செலிப்ரேஷன் மூமெண்ட் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? செலிப்ரேஷன் அப்படினாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணுவோம். So let's create the moment. And இந்த அழகான தருணத்தை we gonna celebrate along with ஜெயம் ரவி fans. எஸ், நம்மளுடைய ஜெயம் ரவி சார் 20 years-ஆக தமிழ் சினிமாவில் அவருடைய கடின உழைப்பு, அவருடைய திறமையின் மூலமாக திரையில் நம்மளை வந்து அவ்வளோ என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பாராட்டும் வகையில், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஆண்டுகள் அவரை வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்போட வெளிப்பாடாக ரசிகர்கள் சார்பா, நம்மளுடைய சார்பா இந்த மாலையை நான் எங்க அண்ணன் ஜெயம் ரவிக்கு கொடி முகமானால் ஒரே ஒரு பெயர் தான், அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா. And it is time to celebrate 20 years of Jayam Ravi. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. பிச்சை பகல் உண்டு வந்தேன், பாஸ்தா தின்று வந்தேனே, இட்லியில் ஏதோ ஒன்று ராக் அண்ட் ரோல் கேட்டு வந்தேன், ஜாஸில் மூழ்கி வந்தேனே. எனக்கு கண்டிப்பானே இதே மாதிரி பல ஆண்டுகள் வந்து எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும், பல சாதனைகள் வந்து படைச்சிட்டே இருக்கணும். அண்ட் இந்திய லெவலில் நீங்கள் பெரிய சாதனைகள்லாம் படைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. வெரி ஹாப்பி. என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துனீங்க இன்னைக்கு. நீங்கள் எல்லாருமே இங்கே இருந்த ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்னால் முடிஞ்ச உழைப்பையும் சின்சியரிட்டியும் போட போகிறேன் கண்டிப்பாக. அண்ட் இது எவ்வளோ வருஷம் என்னன்னெலாம் எனக்கு தெரியாது. 20 years எப்படி ஓடிச்சுன்னே எனக்கு தெரியல. கண்ணை மூடி பார்த்தா 20 years போயிடுச்சு. இதுக்கப்புறம் எவ்வளோ என்னால் செய்ய முடியுமோ கண்டிப்பாக. Like we say, age is just a number. Yes. Yeah. So once again, congratulations, 20 years of Jayam Ravi. And இந்த ஜெயமே மந்திரம் நிகழ்ச்சிக்கு வந்து உங்க ஃபேமிலியோட எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையா நாங்க சொன்னது எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ so much. அண்ட் இதே மாதிரி 20 வருஷம் இல்ல 200 வருஷத்துக்கு மேல நீங்க கொடி கட்டி பறக்கணும். இதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மறுபடியும் நீங்க இங்க வரணும். So wishing you all a happy Pongal. This is Sai Gayatri signing off with Azar and Jayame Mandiram. Pongal. Pongal.